நிஜாமுதீன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் நிஜாமுதீன் சார், இந்த பிரைவேட்டைஸ் அப்படிங்கிற பேச்சு இவ்வளவு காலமாக டாஸ்மார்க் தொடர்பாக அடிபட்டதில்லை. இது அடிபட தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலுக்கு முந்தைய காலம் அல்லது தேர்தல் பிரச்சார காலத்தின் போதெல்லாம் என்னென்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டியது எங்களுடைய கடமைன்னு நினைக்கிறேன். சார், இந்த டாஸ்மார்க் நிறுவனம் சம்பந்தமாக ஒரு 4 நிறுவனங்களை போட்டு இதனுடைய வருவாய் சம்பந்தமாக ஆய்வு செய்து கடந்த ஆட்சியாளர்கள் கிட்ட டிஎம்கே கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம். டாஸ்மார்க் சம்பந்தமான பிஸ்னஸ்குள்ளே இறங்குறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஒரு 2-3 இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதை மறுத்துட்டு எங்களை மண்ணு செய்ய சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது லாட்ரி வேணால் சேல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அது ரெண்டும் எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டோன்ட்டு அவர் சொன்னார். சார், ஒரு பெரிய மோனோபோலியை நோக்கி சார் இந்த ப்ரைவேட்டைஸ் ஆனால் இதில் ஏற்கனவே ஆர்வம் இருந்தது அப்படின்ட்டு அவர்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அவரே சொன்னதுனால சொல்கிறேன். மார்ட்டின் குடும்பத்துக்கு இதை மொத்தமாக இந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நகர்வுகளில் இந்த அரசு இயங்கி இருக்கா சார்? இறங்கி இருக்கா? இறங்கி இருக்காங்கிற உறுதிப்படுத்த முடியல. ஆனா அந்த பேச்சு வந்ததை மறுக்க முடியல. சரி. ஏன்னா மொத்தத்துல டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை அரசோ பிரைவேட்டோ சாராயம் இருக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து காரணம் கிட்டத்தட்ட 30 குடும்பங்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறாங்க. சரி. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுது, குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுது, துன்பத்துல வன்முறை ஏற்படப்படுது, வீட்டில் உள்ள நோயாளிகள் வயசாளர்களுக்கு இவர் குடிச்சு செலவு பண்ணதுனால மருத்துவம் மறுக்கப்படுது, வசதியின்மையில குடும்பம் மாறுது, புருஷ பொண்டாட்டி சண்டையில ரொம்ப காயப்படுத்துறாங்க பெண்களை. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 45,000 கோடி 50,000 கோடி என்று வருமானம் வந்தால் கூட மறைமுக செலவுகள் இந்த குடிகாரர்களால் ஏற்படக்கூடிய மறைமுக செலவு என்பது கிட்டத்தட்ட 70,000 கோடி தாண்டி சென்று கொண்டிருப்பது மட்டுமல்ல, குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கி கொண்டு ஒரு பக்கம் மனநோயாளி ஆகி குடிச்சு இந்த பழகை மனநோயாளி இருக்காங்க. அவங்க மறுவாய்வு செய்ய வேண்டியது, மரபணு பாதிப்பு கிட்டத்தட்ட 18-40 வயசுக்குள்ள இறந்து பத்தி பெரும்பாலானவர்கள் குடிச்சிட்டு போய் மோதி சாவரவங்களா தான் இருக்கிறாங்க. மொத்த தமிழ்நாட்டுடைய இறப்பில் 6% மதுவால் ஏற்படுகிறதோ என்ற ஒரு குறிப்பும் வந்து. நிஜாமுதீன் ஐயா சார், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்தாது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை இந்த துறையினுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவது குறித்து தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், அதனால நான் சொல்றேன், அதனால நீங்க ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மாதிரி பேசாதீங்க. அது அருண்ராஜே செய்வாரான்னு எனக்கு சந்தேகம்தான். அதனால இதுல சார் நீங்க இந்த காமனா பேசாதீங்கிறேன். அதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை. ஆனா இந்த துறை இதை சீரமைப்பு செய்வதற்கான இந்த புதிய அரசு இந்த துறையை சீரமைக்கவும் இந்த துறையின் மூலமாக ஏற்பட்ட இழப்புகளை மீண்டும் அரசாங்கத்திற்கு லீக்கேஜஸை கட் பண்ணி கவர்மெண்டோட ரெவென்யூவை அதிகப்படுத்துவது, அரசுக்கு கொண்டு வருவது, கஜானாவிற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அவங்க இப்போது எடுக்கக்கூடிய இந்த ஒரு டிசிஷன் அல்லது எடுக்க போகிற டிசிஷன் இருக்குல்ல, அது கவர்மெண்ட்டுக்கு நல்லதான் மட்டும் சொல்லுங்க. கவர்மெண்ட்டுக்கு மோனோபோலி வர முடியும். மோனோபோலி கொடுக்கறேன்னு யாரும் சொல்லல சார், நான் தான் உங்ககிட்ட கேட்டேன். அவங்க ஏற்கனவே சொன்னதுனால ஏற்கனவே இவங்க சாராயத்தை ஏரியாக்கு ஏரியா டெண்டர் விட்டு இருந்தாங்க கடந்த கால அரசுகள். சரி. 96 சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏரியால சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி எடுத்து ஓகே 2 கோடி 5 கோடிக்கு வித்து அந்த பணத்தை பிரிச்சுக்குவான். அதை கண்ணாலே பார்த்துருக்கு, நான் பார்த்துட்டு சத்தம் போட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா சாராயங்களை இழந்து நான் கூடாதுன்னு சொல்றவங்களால சண்டை போட்டு தான் அங்க போய் நிக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. வியாபாரிக்குள்ள பண்ணுவாங்க. ஏலத்தின் தொகையை யாரெல்லாம் ஏலத்தில் பங்கேற்கிறாரோ அவங்க எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வார்.
அந்த மாதிரி காலத்துல வந்து சாராயத்தை நாங்களே வித்துக்கிறோம்னு சொல்லி முன்னாள் முதல்வர் செயல்தாமா போயிட்டாங்க. ஓகே. மொத்தத்துல நீ கஜானாவில் வந்து லீக்கேஜ் கொண்டு வந்து எடுத்துல இருந்து பணத்தை லாபத்தை வந்து குறைச்சி வரதை தீர்வு கேட்கலாம் முடிஞ்சு மனிதன் உடம்பில் இருந்து போன ஊனத்தை தீர்வு கொண்டு சேர்க்க முடியாது. சரி. ஆகவே இந்த திட்டம் நீங்க எப்படி கொண்டு போனாலும் சரி, அது மனித குலத்துக்கும் இந்த அரசுக்கும் ஒரு விடியாத ஒரு செலவாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஓகே. அத வந்து அரசு கண் கொண்டு ஓகே. மது பேர மது விலக்கு, மதுவை விலக்கி தானே வைக்கணும். மது விலக்கு வச்சுட்டு மதுவோட வருமானத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தா சரி சார். சரி. அப்ப அதுல மோனோபொலி உழைக்கிறாங்க. ஏன்னா வருமானம் வருது, 45,000 கோடி அரசு பாக்குறான். அது இல்லாம பாக்கி 20 ரூபா பாக்குறான். ஓகே. வாங்குறது எவரும் சொல்ல முடியாது. ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப வாங்குறது யாராவது ஒத்துக்கிறாங்களா? திமுக சொல்லிச்சு, அண்ணா திமுக செஞ்சுச்சுலாம் இல்ல, இவரும் செய்யறாங்க. 10-20 தான் மொத்தத்துல இப்படி ஒரு அடுக்கான. ஓகே சார். வேலை செய்யறவங்க எல்லாம் ஊத்தி கொடுத்து அப்படியே அவங்களே பைத்தியமா போயிருந்தாங்க. அவங்களே எப்படி பாதுகாப்பு மதுவாழ்வு வேணும். ஓகே சார். தெளிவா சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த துறையை என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக வேலை செய்யறவங்க அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்து நாட்டுக்கு தியாகம் பண்ணணும். அவங்களுக்கு அந்த நிலைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சரிங்க சார். சரி, பேசலாம். போராட்டத்துல போதிலிருந்து நம்ம போதுறோம். ஓகே சார், பேசலாம் சார்.